நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகால வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு உம்முடைய திருவார்த்தைகள் மூலமா எங்களோடு கூட நீர் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற எனது அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் நீங்கள் வந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை நடத்துவாராக. ஆமென். இன்றைக்கு நம்ம தியானத்திற்கென்று சில வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக தேவனின் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். காலைதோறும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். நேற்று தினத்தில் பேசியிருக்கிறார், முந்தா நாள் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்றைய காலையிலும் அடியேன் என்ன சொல்லுகிறார் என்று கவனமாய் கேட்போம். தேவனின் எதிர்பார்ப்பு என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவரிடத்தில் நம்ம அனைவருமே எல்லாவற்று தேவைகளுக்காக எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறோம், கேட்கிறோம், அவரை வற்புறுத்துகிறோம், அவரை பலவந்தப்படுத்தி எனக்கு இதை செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறோம் இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம குடும்ப வாழ்வில், நம்முடைய நண்பர்கள் மத்தியில, திருச்சபையில, இல்லை வேற உறவுகள் மத்தியில எப்படியாவது எதையாவது ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அனுதினமும் காலையில் எழுந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, என் வீடு இப்படி இருக்குது, என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, எப்படியா எதையாவது ஒன்றை டெய்லி நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்காருன்னு நம்ம சிந்திக்கிறோமா? எப்பயாவது ஒருவேளை உங்களில் 1-2 பேர் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? உலகத்தை உண்டாக்கினார், ஒரு வார்த்தையில உண்டாக்கினார். ஆனா மனுஷனை மட்டும்தான் அவர் மண்ணினால உருவாக்கி, தன்னுடைய கரங்களினால உருவாக்கி, அவருக்கு முன்பா தன்னுடைய சாயலில் நிறுத்தினார். அப்ப விசேஷித்த மனிதன். உலகத்துல அனைத்து ஜீவராசிகளை காட்டிலும் மனிதன் விசேஷமானவன் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவருக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? அப்போ கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அங்கொன்றும் இங்கொன்றும் பல வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா அதை கவனிக்கிறோம், படிக்கிறோம், அநேக தேவ பிள்ளைகள் பேச கேட்டிருக்கிறோம், எல்லாம் நடக்குது. ஆனா நம்ம அவருடைய எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றி கொடுப்பதற்கு இல்லை. குறிப்பாக உபாகமம் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டின் காலத்துல உபாகமம் புஸ்தகம் 237வது பக்கத்துல இருக்குது. 10வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த கால நேரத்துல ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிற பொழுதே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நன்றாக உணர முடிகிறது. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல், அதுதான் முக்கியம், வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன கேட்கிறார் சொன்னா, அவருக்காக தனக்காக எதையுமே கேட்கல. எல்லாம் அவர் பிறருக்காகவே செய்து கொண்டு வருகிறார். கட்டளைகளை மோசேயினிடத்துல கொடுத்து, இதை இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையாக நீ உபதேசம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிட்ட பிறகு அவர் கூர்ந்து கவனிக்கிறார். மோசே என்ன சொல்றாரு, இதை கேட்கிற இஸ்ரவேல் மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கவனிக்கிறார். ஆனா குறுகிய காலத்துல அவங்க கீழ்ப்படியாம போயிடுறாங்க. இன்றைய வரைக்கும் அப்படிதான். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவங்களை விட்டுடுங்க, அவங்களுக்கு தெரியல, ஏற்றுக்கொள்ளல, அவங்க மனம் போன போக்கில் வாழ்றாங்க. ஆனா ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்களும் நானும், அல்லது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜாதியும் இன்னை வரைக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே இல்லை. அவங்க முரட்டுத்தனமாக தன்னை ஆண்டவரை மறுதளிச்சு போறவங்களா தான் இருக்கிறாங்க. அவங்க கேட்கறது அதுதான், நீங்க நல்லா இருக்கும்படி, அதாவது எனக்கு இதை செய்யப்பா, அதை செய்யப்பா, எனக்கு சொத்திர பலி இடுப்பா, எனக்கு பலி செலுத்துப்பா அப்படின்னு சொல்லல.
நீங்க அதுதான் சொல்ற கற்பனைகளையும் அவைகளுடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பது அல்லாமல் வேற எதை தேவனாகிய கர்த்தர் கேட்கிறாரு. அப்ப சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வார்த்தை நான் சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்துல, இஸ்ரவேலே நீ கேள், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவி, வணங்கு, ஆராதனை செய்யி அப்படின்னு சொல்றாரு. முழு இருதயத்தோடு, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்கள், அல்லது அமர்ந்திருந்து அவர் மெல்லிய சத்தத்தை கேட்கிறவர்கள், அவர் முழு இருதயத்தோடு நடந்து கொள்ளுகிறோமா? நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும் இல்லையா? இன்னைக்கு கால வேளையில் அதிகால நேரத்துல இப்படி ஆண்டவர் சமூகத்தில் 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்கிறனோ, பாடுறனோ, சத்தியம் கேட்கிறனோ இல்லையோ, அவர் ஆண்டவருடைய இது ஜப நேரம், அவருடைய வார்த்தை நேரம், அவருடைய பாடலின் நேரம், மகிமைப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நானும் இதுல இணைந்து உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இருப்பீங்க, எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த உட்கார்ந்து கேட்டதோட இல்ல, அல்லது பாடினதோடு இல்ல, தியானத்தோடு இல்ல, தொடர்ச்சியாய் நம்ம அவருடைய சமூகத்துல உத்தம உண்மையோடு நம்ம தொடர்ந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் அவரோடு கூட கடந்து செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பாருங்க, சங்கீதக்காரர் எழுதுகிறார் 69வது சங்கீதத்துல 3வது வசனம் இப்படியா சொல்லப்படுது, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போகிறது. ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கிறோமா? காலை நேரத்தில் இன்னைக்கு நான் ஒரு 4:05 அப்படி எழுந்துட்டேன். எனக்கு முன்னாடியே எழுந்திருப்பீங்க சிலர், அதுக்கப்புறம் கூட எழுந்திருப்பீங்க. ஆனால் நான் எதிர்பாராத விதமா 4:25 எனக்கு தொடர்பு கொண்டுட்டாங்க. அப்போ அந்த ஷார்ப்னஸ், அந்த காத்திருப்பு, அந்த முழு இருதயத்தோடு ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுகிற அந்த ஸ்லாக்கியம் கொஞ்சம் பிறகுதான் கிடைச்சிருக்குது. உங்க இந்த குழுக்கு கிடைச்சிருக்குது. உங்களை போல எத்தனை குழு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கல. அப்போ நீங்கள்லாம் அவர்களை காட்டிலும் விசேஷமானவர்கள் என்பதை நான் இங்க பதிவு செய்யறேன். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நல்ல தூங்கி நல்ல அயர்ந்த நித்திரையில் இருப்பாங்க. இப்ப நீங்க தினந்தோறும் வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரங்கள்ல இது எப்படி சாத்தியம், தினந்தோறும் காலையில 4 மணிக்கு எழுந்துடுன்னா 4 மணிக்கு எழுந்துனா எவ்வளவு சிரமமானதுன்னு. அப்போ இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போகிறது. நம்ம காத்திருக்கணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும். திருச்சபைக்கு போகிறோம், ஞாயிறு தோறும் திருச்சபையில ஆராதனை நடக்குது, தெய்வ வசனத்தை கொடுக்குறாங்க, பாடல் ஆராதனை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு போகிறோம்? நம்ம போகிற நேரம் என்ன? நீங்க யாரெல்லாம் எப்படிலாம் போறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை போக முடியாதபடி வீட்டுல இருந்து கூட தொழுது கொள்ளக்கூடியவர்களா இருக்கலாம். நான் எத்தனை மணிக்கு போறேன் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கு 9 மணிக்கு ஆராதனை அல்லது 8:30 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா, அவர் ஷார்ப்பா 8:30 மணிக்கு முன்னதாகவே பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கிறார். என்னுடைய ஜனங்கள், என் மக்கள், நான் உண்டாக்கினவர்கள் என்னை தொழுது கொள்ளும்படி, என்னை ஆராதிக்கும்படி, என்னை பாடி துதிக்கும்படி இன்னைக்கு வராங்க. நான் ஆவியானவர் அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க இருக்கிறாரு. ஆனா நாம தான் என்ன பண்றோம்? அவரை காத்து வைக்கிறோம். தாமதமா போறது. 9 மணி ஆராதனா 9:15, 9:30, 9:45, 10 கூட வராங்க சில பேர் பாக்குறேன் நான். அப்போ அவரு காத்துக்கிட்டு இருக்காரு, நாம தான் கேர்லெஸ்ஸா போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, அந்த ஆண்டவருடைய அந்த ஆராதனைக்கு என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போகிறது. நான் காத்திருந்து என் கண் பூத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணு பூத்து போகுதான். அடுத்து சொல்றாரு பாருங்க, 12ஆம் சங்கீதம் 130:6 சொல்றாரு, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. பழைய காலம் ஜாமக்காரன்னா உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதனுடைய வாழ்க்கையில அவர் யுத்தமே செய்து 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 வாழ்நாளை கழித்தார். அப்ப அந்த யுத்தத்துல இருக்கும்போது ராஜ அரண்மனையில அல்லது போர் நடக்கிற இடத்துல அல்லது பட்டணத்தின் முகப்புல அந்த ஜாமக்காரன் காத்திருப்பது. ஜாமக்காரன் சொன்னா இரவு 12 மணி தாண்டிடுச்சுன்னா முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் சொல்லிட்டு இருப்பாங்க. காலை 4 மணி வரைக்கும் அந்த ஜாமம் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த ஜாமக்காரன் மேல
ரொம்ப உயரமான ஒரு இடத்துல நின்று காத்துட்டு இருப்பான். ஏன்னா அந்நிய ராஜாக்களுடைய மக்கள் வந்து நம்ம நாட்டை பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இரவெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இப்ப நான் குடியிருக்கிற இடத்துல பக்கத்துல ஐசிஎஃப் ஃபேக்டரி இருக்குது. அந்த ட்ரெயின் எல்லாம் கம்பார்ட்மெண்ட் செய்யற இடம். அதுல பாத்தீங்கன்னா அந்த வந்தே பாரத் ட்ரெயின் உலகம் இந்தியா ஃபுல்லா போகுது. அதனுடைய அதெல்லாம் இங்கதான் செய்யறாங்க. அப்ப நீங்க இங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா உயரமான இடத்துல அந்த லைட் செட்டும் மேல ஒரு செக்யூரிட்டி நிப்பான். இப்பவும் பார்க்கலாம், இரவு ஃபுல்லா நிப்பான், பகல்ல நிப்பான். அப்போ அந்த அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது இந்த செக்யூரிட்டி மேல நிப்பாங்க. அப்ப கன் வச்சுட்டு அது எதுக்கு நிக்கிறாங்கன்னா அது ஜாமக்காரன், இரவெல்லாம் காவல் காக்கிறது தேசத்தை. அவனுடைய ஃபேக்டரி அவன் காத்துக்கிறான். அந்த மாதிரி ஜாமக்காரன் இரவு தூங்கக்கூடாது, ஒரு கண் ஒரு நிமிடம் கூட அவன் மூடக்கூடாது. அவன் எப்படி காத்திருக்கிறான், எப்பொழுது விடியும், அவன் வெடிஞ்சாதான் அவனுடைய டியூட்டி முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போகணும். எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல அங்க வேதம் அதுதான் சொல்றது. அதை விட அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லது. நீங்களும் நானும் என்ன பண்றோம் பாருங்க. நான் காத்துட்டு இருக்கிறேன்னா என் ஆண்டவர் எப்போ வருவார், என் ஆண்டவர் எப்போ என்னோட கூட பேசுவார், அல்லது என் மூலமா எப்போ பேசுவார், என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரா, அந்த காத்திருப்பு, அந்த வாஞ்சை, எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறதா? ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கறது தேவனின் எதிர்பார்ப்புன்ற தலைப்புல தியானிக்கிற நாம, ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். எனக்கு பொண்ணை கொடு, பொருளை கொடு, எனக்கு பெரிய ஆலயத்தை கட்டு, எனக்கு இதை செய்ய, பலி செலுத்து, அப்படிலாம் சொல்ல ஆண்டவர். நம்முடைய திருப்திக்காக ஆண்டவர் எனக்கு என்ன பிடிக்கும், பலி செலுத்தி அந்த அதனுடைய அந்த தூப வர்க்கம் சொல்லுவாங்க, அந்த வாசனை அவர் முகர்வார் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆதி திருச்சபையில செஞ்சது. இப்போ அது கிடையாது. அவரை பலி செலுத்தினா துதிக்கிறதுனாலதான். அது மட்டும் இல்ல பாருங்க, சங்கீதம் 143:8 சொல்லும் பொழுது, நம்ம அடிக்கடி வாசிக்கிற சங்கீதம், நானே பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 143:8 சொல்லப்படும் பொழுது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். பாருங்க, அதிகாலை. இப்ப நீங்கள் எல்லாம் கூடி வந்தது அதிகாலை தான். நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் கூடி வரேன் வாரத்துல. அதை ஒன்றும் பெருமையா சொல்லிக்கிறது இல்லை. ஆனா நீங்க தினந்தோறும் கூடுறீங்க, நீங்க பாக்கியவான். நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை விட்டு விட்டு வருவீங்கன்னா கூட கொஞ்சம் உங்களை சுதாரிச்சு பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்ல சும்மா வந்து இந்த குழுல உட்காடுறீங்களோ, எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு கூட யாருன்னா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல முழுமையா. அப்படிப்பட்டவர்களா இருந்தா கூட இந்த குழுவோட இணைந்து நீங்க விழித்திருந்து இந்த 1 மணி நேரம், அந்த அதிகால நேரத்துல ஐயோ ஆண்டவர் சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோன்ற அந்த சிந்தனையோட நீங்க வருவீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய இருதயத்தை கண்டு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், நீங்க மனரம்யமா வாழ்வதற்கு வழிகளை வகுத்து கொடுப்பார், உங்களுடைய சிந்தனைகளை மாற்றி அவருக்கு சித்தமானது செய்ய உங்க இருதயத்துல தூண்டுவார். கட்டாயம் அது தீமைக்கல்ல, இது நன்மைக்காகவே ஆண்டவர் உங்களை இப்படி கூட்டியிருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அநேக இடத்துல நான் சொல்லுவேன், எப்படி இது சாத்தியம்? அன்னோதினமும் தினந்தோறும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஆயத்தமாகி ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்பது பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அது முடியாது. சொல்ல போனா எனக்கே கூட முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்களுடைய சொந்த பலம் இல்ல, இது ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறார். பலவீனத்தில் இருப்பீங்க, சுகவீனத்தில் இருப்பீங்க, எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மனரம்யமாய் ஆசீர்வதித்து இந்த காரியத்தில் ஈடுபட உதவி செய்திருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள், அந்த தாவீதுனுடைய குமாரனாகிய சாலமோன் சொல்றாரு. அவர் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 17வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமா, கர்த்தர் அவர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துவார். யாருக்கு? அதிகால தூக்கத்தை கலைந்து. அதிகால தூக்கம்னா சாதாரணமானது இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. அது அறிஞ்சவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் அது அசால்ட்டா அது அப்படி ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த அதிகாலை தூக்கம் என்பது அயர்ந்த நித்திரன்னு சொல்லுவாங்க. அந்த கிராமங்கள்ல பட்டணங்களில இந்த திருடன் கண்ணமிட்டு திருடுகிற திருடன் கூட எப்போ வருவானா, அந்த 3 அந்த 4 அந்த டைம் தான், 3 4:30 மணி வரைக்கும் தான் அவன் வந்து வீட்டுக்குள்ள நுழைந்து திருடுறது. காரணம் என்னன்னா,
மனிதனுக்கு இயல்பாகவே அந்த அதிகாலை நேரம் அப்பதான் அயர்ந்த நித்திரை கிடைக்கும், சுகமானமா இருக்கும் அந்த தூக்கம். அந்த விதமான தன்னுடைய அந்த தூக்கத்தை, அந்த அந்த சந்தோஷத்தை தள்ளி வைத்துட்டு நீங்க விழித்து முகத்தை அலும்பி வந்து ஆண்டவர் சமூகத்துல 1 மணி நேரம் உட்கார்றீங்கன்னா கர்த்தர் உங்க இருதயத்தை கவனிக்கிறார். அதுதான் அங்க சாலமோன் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களையே நான் சிநேகிக்கிறேன். அதாவது என்ன சிநேகிக்கிறோம்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாரெல்லாம் அவரை சிநேகிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அங்க அதனுடைய அர்த்தம் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். சாலமோன் சொன்னார்னா சாலமோனை சிநேகிக்கிறவங்க இல்ல, ஆவியானவர் மூலமா அவர் எழுதுகிற வார்த்தை என்னன்னா, என்ன சிநேகிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை, பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை, அந்த திரியேக கடவுளை யாரெல்லாம் சிநேகிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அதிகாலையில் தேடும் போது கண்டடைவாங்க, தன்னை வெளிப்படுத்துவாரு. அப்ப நீங்க இந்த காரியத்தை செய்கிறபடி, நான் இன்னைக்கு உங்களை உயர்த்தி பேசுறதாக உங்களை புகழ்றதாக தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். ஆவியானவர் இதை குறிப்பிட்டு சொல்லும்படி எனக்கு ஏவுனதுனால நான் சொல்றேன். உங்களை போல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கால வேளையில விழித்திருந்து ஆண்டவரோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறதா இருக்கிறது. அதை போல நீங்களும் இணைத்துக்கிறேன். ஆனா அதிகாலையில் எழுந்திருக்கும்போது கொஞ்சம் சிரமம் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். இந்த சிரமத்தின் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறபடினாலே நீங்கள் ஸ்லாக்கியம் பெற்றுவீர்கள். அதுதான் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை, கர்த்தரை யாரெல்லாம் சிநேகிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த காலை நேரத்தில் தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காமிப்பாரான். நான் கர்த்தர், நீ என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளைகள் நீங்க அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த மீகா என்ற தீர்க்கதரிசி எழுதுகிறார். 6வது அதிகாரத்துல 8வது வசனத்துல நம்ம அடிக்கடி வாசித்திருக்கிறோம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றார் உலகத்துக்கு, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாண்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இந்த வசனத்தை குறிப்பிட்டு காமிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு ஏற்கனவே அறிவிச்சுட்டாருப்பா. அந்த 10 கட்டளைகளை கொடுக்கும் போது இப்படி செய்ய, இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி நன்மையும் தீமையும் உனக்கு நல்ல அறிவுறுத்தி சொல்லிட்டாரு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்கிறது தான் அவரு உன்னிடத்துல எதிர்பார்க்கிறாரு. நீ நியாயம் செய்ய, உலகத்துல என்ன இருந்தாலும் அக்கிரமக்காரனை கண்டா ஒதுங்கிட்டு போயிடு. ஒண்ணு முடிந்தா அவனுக்கு பலம் இருந்தா அவனுடைய போராடி அவனை விரட்டு, இல்லைன்னா அவனுக்கு ஒதுங்கி போயிடு. அவங்களோட கூட சரிசமமா பழகாத. உன் உள்ளத்துல உண்மையாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய, உன்னுடைய பணிஸ்தலத்துல நீ உண்மையாய் வேலை செய்ய. அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓப்பி அடிச்சுட்டு வரான் வேலையை செய்யறதில்ல அப்படின்னு, அது மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அந்த உண்மையாய் அப்படி செய்கிற பொழுது கர்த்தர் அதை கவனிக்கிறார். மனுஷர்கள் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் கவனிக்கிறார். 30 ஆண்டுகள் சர்வீஸ்லயும் 5 ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட்ல நான் பணி செய்து ஓய்வு பெற்றேன். இந்த 30 ஆண்டு காலத்துல ஆண்டவர் என்னை நடத்தின விதத்துல, நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு ஒரே வாரத்துல மறுபடியும் போன் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணி கூப்பிட்டாங்க. மறுபடியும் நான் போய் என்னுடைய சீட்ல உட்காந்து வேலை செய்யறதுக்காக போனேன். ஆனா என்னோட சீட்ல உட்காரல. அந்த சீட்டு காலியா வருது, பக்கத்துல ஒரு சேர் போட்டு அங்க உட்காந்து பணியை செஞ்சேன். எத்தனை 5.5 வருஷம் செஞ்சேன். அந்த 5.5 வருஷம் அரசாங்கத்துல அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப சிரமம். ஏன்னா அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அங்க நடந்து கொண்ட விதம், கர்த்தர் என்னை நடத்தின விதம், அதுதான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த உண்மையும் இந்த உத்தமமும் இருக்கும்போது எனக்கு லட்சம் கோடிலாம் கொடுத்து என்ன பெரிய பெரிய ஆளாக்கல. உண்மையா இருந்தேன். அவர்களுடைய கண்களில் தயவு கிடைத்து மறுபடியும் தொடர்ச்சேன். நான் வேண்டான்னு சொல்லும்போது கூட கேட்கல. தொடர்ச்ச 5.5 வருஷம் வேலை செய்யும்படி பண்ணிச்சாங்க. அதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம், ஆண்டவரோடு நம்ம பயணிக்கிற பொழுது அவர் நடத்துகிற விதம் தான் அது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு கூட நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை அந்த நிலையிலிருந்து நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கவனிக்கணும், ஆண்டவருக்கு உகந்ததை நம்ம செய்யறோமா? அவர் விரும்புகிறதை நம்ம நிறைவேற்றுகிறோமா?
அவர் விரும்புகிறபடி நம்ம நடந்து கொள்ளுகிறோமா? கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, அவர் என்ன நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு, அதை ஆராய்ந்து அறிந்து வேதத்திலிருந்து எடுத்து அதன்படி நம்ம செய்கிறோமா என்பதை நம்ம நிதானித்து அறிய வேண்டும். அப்போ ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. ஆனா இப்ப தாமதிக்கிறார். 2000 வருஷம் இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் கேலி பண்ணுவாங்க. அவர் தாமதிக்கிறாருன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவனும் கெட்டு போய் பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் காத்திருக்கிறார். 8வது வசனம், அதுக்கு 3 வசனம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் காத்திருக்கிறான்னா நமக்கு வேணா 2000 வருஷமா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம், கேலி கிண்டல் எவ்வளோச்சும் பண்ணலாம். ஆனா ஆண்டவருக்கெல்லாம் 1000 வருஷம் ஒரு நாள் போல அவருக்கு. அதனால அவர் காத்திருக்கிறார், நம்முடைய நன்மைக்காக அவர் காத்திருக்கிறார். அதே 10வது வசனத்தை சொல்லும் பொழுது, அதாவது 2 பேதுரு 3:10, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமி அதில் உள்ள கிரியர்களும் எரிந்து அழிந்து போவோம். அப்போ வருகை எப்படி இருக்குமா, இருளிலே திருடன் வருவது போலன்னா அவர் திருடனா வரல. எப்படி திருடன் எப்படி இரவில வருவான், அந்த 3 மணிக்கு வருவான்னு சொன்ன பாருங்களா, வருவானோ அதை போல நம்ம நினையாத நேரத்துல, நம்ம அசால்ட்டா இருக்கிற நேரத்துல, அல்லது நம்ம அயர்ந்த நித்திரையில இருக்கும் பொழுது அந்த விதமான சிந்தனையோடு நம்ம அதை பார்க்கணும், அந்த வசனத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட நேரத்துல திடீரென்று அவர் வருவார். அந்த வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். இந்த வசனத்தோடு உலகத்தோடு கடந்து போவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் தொடர்ந்து ஆலோசனை தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.